இன்று நாம் வேலையை உயர்ந்த வேலை, தாழ்ந்த வேலை என்று தரம் பிரித்து பழகிவிட்டோம். ஏசி அறையில் அமர்ந்து கணினியில் வேலை செய்பவர் உயர்ந்தவர் என்றும், தெருவை கூட்டுபவர் அல்லது எந்திரங்களை சரி செய்பவர் தாழ்ந்தவர் என்றும் ஒரு தவறான கண்ணோட்டம் நம்மிடையே நிலவுகிறது. இந்த வகைப்படுத்துதல்தான் பல இளைஞர்களிடம் தாழ்வு மனப்பான்மையையும் வேலையில் அதிருப்தியையும் உருவாக்குகிறது. ஆனால் கர்மயோகத்தின் மிக முக்கியமான சூத்திரம் இதுதான். வேலை உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பது முக்கியமல்ல. அந்த வேலையை செய்பவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதுதான் முக்கியம். தங்கள் நிலையை உணர்ந்து தங்கள் கடமையை செவ்வனே செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பெரியவர்களே. ஒரு அரசன் அரியணையில் அமர்ந்து நீதி வழங்குவதும், ஒரு செருப்பு தைப்பவர் தெருவோரத்தில் அமர்ந்து செருப்பை தைப்பதும் கர்மயோகத்தின் பார்வையில் சமமானவைதான். ஏனெனில் இருவரும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை செய்கிறார்கள். இதை இன்றைய ப்ரொஃபஷனலிசம் என்ற கருத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் எவ்வளவு கவனத்துடன் ஒரு உயிரை காப்பாற்றுகிறாரோ, அதே கவனத்துடன் ஒரு மென்பொருள் பொறியாளர் தனது மென்பொருள் குறியீட்டை பிழையில்லாமல் உருவாக்குகிறார் என்றால் இருவருமே அந்த துறையில் மேலானவர்களே. வேலை என்பது ஒரு வழிபாடு என்று நாம் சும்மா சொல்லவில்லை. நீங்கள் செய்யும் வேலையில் உங்களை எவ்வளவு தூரம் கரைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை காட்டுகிறது. வேலைகளில் உயர்வு தாழ்வு பார்ப்பது ஒரு மனநோய். நீ ஒரு வீட்டை சுத்தம் செய்கிறாய் என்றால் அந்த வீடு கண்ணாடியைப் போல ஜொலிக்க வேண்டும். அந்த வேலையில் உனது திறமையும் நேர்மையும் வெளிப்பட வேண்டும். அப்படி செய்தால் நீ ஒரு தத்துவஞானியை விட சிறந்த கர்மயோகி. அறிவியல் ரீதியாக பார்த்தால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் முழு கவனம் செலுத்தும்போது நமது மூளை ஃப்ளோ ஸ்டேட் எனப்படும் ஒரு நிலையை அடைகிறது. இந்த நிலைக்கும் வேலையின் சமூக அந்தஸ்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு சமையல்காரர் சமைக்கும் போதும் ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்யும் போதும் ஒரே மாதிரியான ஆழ்ந்த மனநிலையை அடைய முடியும். கர்மயோகிக்கு வேலை என்பது வெறும் பிழைப்பு அல்ல, அது மனத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு கருவி. நீங்கள் செய்யும் வேலை உங்கள் மனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இன்றைய இளைஞர்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது இதுதான். நான் ஏன் இந்த சாதாரண வேலையை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை சிறந்தவராக நிரூபியுங்கள். உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட சிறிய வேலையை உன்னதமான முறையில் செய்யும்போது அந்த செயல் உங்களை மேலான நிலைக்கு தானாகவே உயர்த்தும். எந்த வேலையையும் இழிவாக கருதாதே. ஒவ்வொரு வேலையையும் அதன் அளவில் புனிதமானதாக கருது. ஒரு கசாப்பு கடைக்காரன் தன் வேலையை சுயநலமின்றியும் நேர்மையாகவும் செய்ததன் மூலம் ஒரு பெரிய யோகிக்கே ஞானத்தை போதித்த கதையை மகாபாரதத்தில் நாம் பார்க்கிறோம். உங்கள் வேலையை நேசியுங்கள். அதில் உங்கள் முழு ஆற்றலையும் செலுத்துங்கள். உலகின் பார்வையில் அது சிறிய வேலையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆன்மாவின் பார்வையில் அது ஒரு பெரிய தவம். வேலையின் பெயரால் அல்ல, அதை செய்யும் விதத்தால் உங்களை அடையாளப்படுத்துங்கள். அப்போது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கர்மமும் உங்களை ஒரு உன்னத மனிதனாக மாற்றும். இன்று பல குடும்பங்களில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கடமை இருக்கிறது, ஆனால் அதில் கசப்பு இருக்கிறது. நான் உனக்காக இவ்வளவு செய்திருக்கிறேன், நீ எனக்கு பதிலுக்கு என்ன செய்தாய் என்ற கணக்கு பார்ப்பதுதான் இன்றைய உறவுகளின் அடிப்படையாக இருக்கிறது. ஒரு எந்திரத்தில் எண்ணெய் இல்லை என்றால் எப்படி உராய்வு ஏற்பட்டு சத்தம் வருமோ, அதுபோல்தான் அன்பில்லாத கடமையும் குடும்பங்களின் மோதல்களை உருவாக்குகிறது. அன்பு என்னும் எண்ணெய் இருந்தால் மட்டுமே கடமை என்னும் சக்கரம் மென்மையாக சுழலும் என்று விவேகானந்தர் சொல்வார்.
அன்பு இல்லாத கடமை என்பது ஒரு பெரும் சுமை. நீங்கள் ஒரு கடமையை செய்யும்போது அதில் அன்பு இல்லை என்றால் அது உங்களை விரைவில் சோர்வடைய செய்யும். அதே வேலையை நீங்கள் அன்போடு செய்யும்போது அது உங்களுக்கு பாரமாக தெரியாது. இதை ஒரு நவீன உதாரணத்தோடு பாருங்கள். ஒரு நர்ஸ் மருத்துவமனையில் நோயாளிக்கு மருந்து கொடுப்பது ஒரு கடமை. ஆனால் ஒரு தாய் தன் குழந்தைக்கு மருந்து கொடுப்பது அன்பு. இரண்டிலும் செயல் ஒன்றுதான். ஆனால் ஒரு இடத்தில் அது வேலை, இன்னொரு இடத்தில் அது யோகம். இன்றைய ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசும் வல்லுநர்கள் கொடுத்தல் மற்றும் எடுத்தல், கிவ் அண்ட் டேக் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் கர்மயோகி கொடுத்தல், கிவ் என்பது பற்றி மட்டுமே சிந்திக்கிறார். நீ உனது குடும்பத்திற்காக செய்யும் கடமைகளை ஒரு வணிக ஒப்பந்தமாக மாற்றாதே. நான் இவ்வளவு செய்தேன் என்று பட்டியல் போட தொடங்கினால் அங்கே அமைதி குலைந்துவிடும். நீ செய்யும் உதவியே உனக்கு பரிசாக இருக்கட்டும். அறிவியல் ரீதியாக பார்த்தால் நாம் ஒருவரிடம் அன்போடும் அக்கறையோடும் பழகும்போது நம் உடலில் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து பிணைப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் நாம் கடமையை ஒரு பாரமாக நினைக்கும்போது கார்டிசோல் சுரந்து நம்மை எரிச்சலடைய செய்கிறது. எனவே அன்போடு கடமையை செய்வது என்பது மற்றவர்களுக்கு செய்யும் உதவி மட்டுமல்ல, அது உங்கள் உடல் மற்றும் மனநலத்திற்கும் நல்லது. இன்று உங்கள் வீட்டில் இருக்கும் முதியவர்களிடம் பேசுவதோ அல்லது உங்கள் துணையாக இருப்பவர்களுக்கு உதவுவதோ அதை ஒரு டு டூ லிஸ்ட் ஆக பார்க்காதீர்கள். அந்த செயலில் உங்கள் அன்பை செலுத்துங்கள். எந்த கடமையும் சிறியது அல்ல, எந்த கடமையும் பெரியதும் அல்ல. அதை நீங்கள் எந்த உணர்வோடு செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு இல்லறத்தரசி தன் வீட்டை நிர்வாகம் செய்வதன் மூலம் அடையும் ஆன்மீக உயர்வு ஒரு சந்நியாசி காட்டில் தவம் செய்வதன் மூலம் அடையும் உயர்வுக்கு சமமானது. எப்போது சமமானது? அவள் அந்த வேலையை அன்புடனும் பிரதிபலன் எதிர்பார்க்காமலும் செய்யும்போது மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் உராய்வுகள் அதிகமாக இருந்தால் அங்கே அன்பு என்ற எண்ணெய் குறைந்துவிட்டது என்று அர்த்தம். எனக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்வியை கொஞ்சம் ஓரம் வைத்துவிட்டு நான் என்ன தர முடியும் என்ற யோசியுங்கள். கடமையை காதலியுங்கள். அப்போது வாழ்க்கை ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு அழகான பாடலாக மாறும். அன்பினால் செய்யப்படாத எந்த செயலும் கர்மயோகம் ஆகாது. அன்பே எல்லாவற்றையும் விட பெரியது. அந்த அன்பை உங்கள் ஒவ்வொரு செயலிலும் கலக்க பழகுங்கள். இன்று நாம் சுதந்திரம், ஃப்ரீடம் என்ற சொல்லை தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். என் இஷ்டப்படி நான் நடப்பேன், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என்று நினைப்பது சுதந்திரம் அல்ல. உண்மையில் உங்கள் மனம் ஒரு விஷயத்திற்காக ஏங்கும்போது அந்த ஆசைக்கு அடிபணிந்து ஓடுவது ஒரு வகையான அடிமைத்தனம். கர்மயோகத்தில் சுவாமி விவேகானந்தர் ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்கிறார். தன்னைத்தானே அடக்கியாளும் பொறுமை யாரிடம் இருக்கிறதோ அவரே உண்மையில் சுதந்திரமானவர். யாராவது உன்னை ஒரு வார்த்தை திட்டினால் உடனே நீ எரிச்சல் அடைகிறாய். அப்படியானால் உன்னுடைய மகிழ்ச்சியும் அமைதியும் அந்த திட்டியவனின் கையில் இருக்கிறது என்று அர்த்தம். நீ அவனுக்கு அடிமையாகிவிட்டாய். இன்றைய டிஜிட்டல் உலகில் ஒரு சிறிய நெகட்டிவ் கமாண்ட் நம்மை நாள் முழுவதும் எரிச்சலடைய வைக்கிறது. பொறாமை என்னும் தீ நம்மை உள்ளிருந்து எரிக்கிறது. கர்மயோகி என்பவன் யார் தெரியுமா? அவன் ஒரு பாறையை போன்றவன். கடலின் அலைகள் பாறையின் மீது மோதி சிதறலாம், ஆனால் பாறை அசையாது. அதுபோல வெளி சூழ்நிலைகள் உங்கள் மனதை அசைக்க அனுமதிக்காத நிலையே மெய்யான விடுதலையாகும். அறிவியல் ரீதியாக இதை இம்பல்ஸ் கண்ட்ரோல் என்று அழைக்கிறோம். நமக்கு ஒரு கோபம் வரும்போது மூளையில் அமிக்டலா என்ற பகுதி செயல்படுகிறது. ஆனால் நாம் ஒரு கணம் பொறுமையாக இருக்கும்போது நம்முடைய ப்ரீஃப்ரண்ட் கார்டெக்ஸ் விழித்து கொள்கிறது. இந்த ஒரு சில நொடிகள் பொறுமைதான் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது.
அமைதி என்பது செயலற்று இருப்பது அல்ல, அது வலிமையான கட்டுப்பாடு. வேகமாக ஓடும் குதிரைகளை அடக்கி பிடிப்பது எவ்வளவு பெரிய ஆற்றலோ அதுபோல்தான் பொங்கும் உணர்ச்சிகளை அடக்குவதும் ஒரு பேராற்றல். எவன் ஒருவன் பொறாமையையும் எரிச்சலையும் வெல்கிறானோ அவனது நரம்பு மண்டலம் அவ்வளவு தூய்மை அடைகிறது. இந்த தூய்மைதான் உங்களை ஒரு காந்தமாக மாற்றும். நீங்கள் உணர்ச்சிகளால் இயக்கப்படுகிறீர்களா அல்லது உங்கள் புத்தியால் இயக்கப்படுகிறீர்களா? ஒரு கர்மயோகி எப்போதும் விழிப்புடன் இருப்பான். அவன் யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கவில்லை என்று அவன் வருந்துவதில்லை. ஏனெனில் அவனது சுதந்திரம் வெளியிலிருந்து வருவதில்லை, அது அவனுக்குள்ளிருந்தே ஊற்றெடுக்கிறது. பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல, அதுதான் உண்மையான வீரம். உங்களை யாராவது காயப்படுத்தினால் அவர்களுக்கு பதில் தாக்குதல் நடத்துவது சுலபம். ஆனால் அவர்களை மன்னித்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது கடினமான விஷயம். அந்த கடினமான பாதையை தேர்ந்தெடுப்பவனே கர்மயோகி. எரிச்சல் உங்களை பலவீனப்படுத்தும், பொறுமை உங்களை வலிமைப்படுத்தும். பொறாமை உங்கள் வளர்ச்சியை தடுக்கும், பற்றற்ற உழைப்பு உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தும். இன்று முதல் ஒரு பெரிய பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஒரு சூழல் உங்களை எரிச்சலடைய செய்யும்போது ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள். அந்த மௌனத்தில் உங்கள் சுதந்திரத்தை கண்டடைவீர்கள். எவன் ஒருவன் தன்னைத்தான் வெல்கிறானோ அவனே உலகை வெல்ல தகுதியானவன். அந்த உன்னதமான விடுதலையை நோக்கி பயணம் செய்யுங்கள். இன்று நாம் சுயநலம் நிறைந்த ஒரு போட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை செய்தாலும் எனக்கு இதில் என்ன லாபம் என்று பார்க்கும் லாப நஷ்ட கணக்கீடு மனித உறவுகளுக்குள்ளும் புகுந்துவிட்டது. ஆனால் இந்த உலகம் இன்னும் சிதையாமல் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. அது தாய்மை என்னும் தத்துவம்தான். கர்மயுகத்தில் சுவாமி விவேகானந்தர் சுயநலமின்மையை ஒரு மனிதன் எங்கே கற்க முடியும் என்பதற்கு தாய்மையே மிக சிறந்த உதாரணமாக காட்டுகிறார். தாய்மை என்பது வெறும் ஒரு உடல்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. நீங்கள் தாய்மை மனநிலையை கைக்கொள்ள வேண்டும். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் தன்னை முழுமையாக தியாகம் செய்யும் அந்த தூய அன்புதான் ஆன்மீகத்தின் முதல் படி. இதை ஒரு நவீன உதாரணத்தோடு சந்திப்போம். ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஒருவர் வேலை செய்கிறார் என்றால் அவருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு பொய்க்கும்போது அவர் வேலையை விட்டு விலகுகிறார். ஆனால் ஒரு தாயை பாருங்கள், தன் குழந்தை தூக்கமின்றி அழும்போது தானும் தூக்கமின்றி அதை கவனித்துக் கொள்கிறார். அந்த குழந்தை வளர்ந்து அவளுக்கு எதையும் திருப்பி தரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த குழந்தையின் புன்னகையே அவளுக்கு பரிசாகிறது. இதுதான் கர்மயோகம் சொல்லும் பற்றற்ற செயல். அறிவியல் ரீதியாக தாய்மையின் போது பெண்ணின் உடலில் சுரக்கும் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் அவளுக்குள்ளிருக்கும் பயத்தை நீக்கி எல்லையற்ற கருணையை உருவாக்குகிறது. கர்மயோகி என்பவன் தியானத்தின் மூலமும் பயிற்சியின் மூலமும் தனது மனதை இதே போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறான். உலகிலுள்ள அனைத்து உயிர்களையும் தன் குழந்தையாக பார்க்கும் ஒருவன் இயற்கையாகவே ஒரு மகா புருஷனாகிறான். தாய்மை என்பதை பெண்மையோடு மட்டும் சுருக்கி பார்க்காதீர்கள். அது ஒரு குணம். ஒரு தந்தை தன் குடும்பத்திற்காக தன்னை உருக்கிக் கொள்ளும்போது அங்கே தாய்மை இருக்கிறது. ஒரு சமூக சேவகன் ஏழை மக்களின் பசிக்காக உழைக்கும்போது அங்கே தாய்மை இருக்கிறது. சுயநலத்தை அறவே ஒழித்துவிட்டு மற்றவர்களுக்காக உண்மையாக வாழ்வதே தாய்மை. எனவே இந்த தாய்மை பண்பை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். தாய்மைதான் ஒரு நாட்டின் கலாச்சாரத்தின் முதுகெலும்பு. ஒரு தாய் தன் குழந்தையை வளர்க்கும் விதம்தான் அந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. எங்கே அந்த தியாக உணர்வு போற்றப்படுகிறதோ அங்கே அமைதியும் வளர்ச்சியும் இருக்கும்.
இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் உறவுகள் பலவீனமாகிக் கொண்டிருக்கும் சூழலில் நாம் மீண்டும் தாய்மையின் பாடங்களை கற்க வேண்டியிருக்கிறது. நான் இவ்வளவு செய்தேன் என்ற பட்டியலை தூக்கி எறிந்துவிட்டு எதையும் எதிர்பார்க்காமல் என்னால் என்ன தர முடியும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டும் அதே பொறுமையும் அதே அர்ப்பணிப்பும் உங்கள் வேலையில், உங்கள் நட்பில், உங்கள் உறவுகளில் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையே ஒரு கர்மயோகமாக மாறும். சுயநலமின்மையை கற்க ஒரு பல்கலைக்கழகத்தை தேடி செல்ல வேண்டாம். உங்கள் தாயை பாருங்கள். அந்த தியாகத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முயலுங்கள். அந்த அன்பு உங்களை ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றும். எவன் ஒருவன் உலகையே தாயின் உள்ளத்தோடு அணுகுகிறானோ அவனுக்கு இந்த அகிலமே சொந்தமாகிறது. இன்றைய ஒர்க் எத்திக்ஸ் அல்லது தொழில்முறை ஒழுக்கம் பற்றி பேசும்போது நாம் பெரும்பாலும் நேரத்திற்கு செல்வது, இலக்குகளை அடைவது, டார்கெட் பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் கர்மயோகி உள்ள தூய்மை பற்றி பேசுகிறான். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதில் உங்கள் அகந்தையை புகுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது என் கடமை, இதற்காக நான் நியமிக்கப்பட்டுள்ளேன் என்ற தெளிவோடு செயல்படுங்கள். விஞ்ஞான ரீதியாக சொன்னால் மனித மூளைக்கு ஒரு செயலின் அர்த்தம், மீனிங் தான் முக்கியம். நீங்கள் ஒரு வேலையை வெறும் பணத்திற்காக செய்யும்போது அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சலிப்பை தரும். ஆனால் அதே வேலையை ஒரு சமூக கடமையாக அல்லது ஆன்மீக பயிற்சியாக பார்க்கும்போது உங்கள் மூளை நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் இன்னும் கூர்மை அடைகிறது. சலிப்பு என்பது மறைந்து விடுகிறது. அங்கே ஒரு பேரானந்தம் பிறக்கிறது. எந்த வேலையும் அசுத்தமானது என்றோ கீழானது என்றோ ஒதுக்காதீர்கள். உலக இயக்கத்திற்கு எல்லா வேலைகளும் தேவை. துப்புரவு தொழிலாளி இல்லை என்றால் நகரம் நாறும். மருத்துவர் இல்லை என்றால் உயிர் போகும். இருவரும் அவரவர் இடத்தில் சமமானவர்களே. ஒரு கசாப்பு கடைக்காரர் கூட மகானாக மாற முடியும் என்ற மகாபாரதம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே உங்கள் வேலையே உங்கள் ஆலயம். நீங்கள் கணினியில் குறியீடு எழுதினாலும் சரி, வயலில் வேலை செய்தாலும் சரி, அதை முழுமையான அர்ப்பணிப்போடு செய்யுங்கள். நான் யாருக்கும் எதற்கும் குறைந்தவன் அல்ல என்ற தன்னம்பிக்கையோடு உங்கள் கர்மாவை செய்யுங்கள். அப்படி செய்தால் நீங்களும் உன்னத ஞானத்தை உங்கள் உழைப்பின் மூலமே கண்டடைவீர்கள். இன்று நாம் வாழும் உலகம் வெற்றி என்பதை ஒரு இலக்காக மட்டுமே பார்க்கிறது. ஒரு மாணவனுக்கு தேர்வு முடிவுகள், ஒரு ஊழியனுக்கு மாத இறுதியில் உள்ள இலக்கு டார்கெட், ஒரு தொழிலதிபருக்கு லாபம், இவை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகின்றன. இந்த ஓட்டத்தில் நாம் எதை இழக்கிறோம் தெரியுமா? நாம் செய்யும் செயல்முறை, ப்ராசஸை இழக்கிறோம். டார்கெட்டை அடைய வேண்டும் என்ற அவசரத்தில் அந்த வழியில் நாம் காட்டும் நேர்மையையும் கவனத்தையும் கோட்டை விடுகிறோம். உனக்கு முடிவு எவ்வளவு முக்கியமோ அதை அடையும் வழியும் அவ்வளவு முக்கியமானது. அதாவது வேலை செய்யும் ஒவ்வொரு நிமிடமும் நீ வேலையில் நேர்மையானவனாக இருக்க வேண்டும். நீ ஒரு பெரிய சிகரத்தை அடைய நினைக்கிறாய், நல்லது. ஆனால் அந்த சிகரத்தை அடைய நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனது கவனம் இருக்கிறதல்லவா? ஒவ்வொரு அடியும் சரியாக இருந்தால்தான் நீ சிகரத்தை அடைய முடியும். ஏதாவது ஒரு அடி சரியில்லை என்றாலும் சிகரத்தை அடைய முடியாது. அதேபோல டார்கெட்டை அடைய வேண்டுமானால் ஒவ்வொரு செயலிலும் நேர்மையோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். நவீன தர மேலாண்மை, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்று அதைத்தான் சொல்கிறது. ஒரு பொருளின் இறுதி தரம், ஃபைனல் ப்ராடக்ட் நன்றாக இருக்க வேண்டுமானால் அதை உருவாக்கும் ஒவ்வொரு படிநிலையிலும் தரம் இருக்க வேண்டும். கர்மயோகி என்பவன் ஒரு படி மேலே போய் அந்த வழியே முடிவாக இருக்கிறது என்கிறான். அதாவது செய்யும் வேலையை ஏதோ ஒரு பலனுக்காக செய்யாமல்
அந்த வேலையையே ஒரு வழிபாடாக மாற்றுங்கள். அந்த வேலைதான் ஒரு பலன். அறிவியல் ரீதியாக பார்த்தால் நான் முடிவை பற்றி, உதாரணமாக எனக்கு தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்குமா என்று கவலைப்படும்போது மூளையின் லிம்பிக் சிஸ்டம் அச்சத்தையும் பதட்டத்தையும் உருவாக்குகிறது. இது உங்கள் செயல்திறனை குறைக்கும். மாறாக நீங்கள் செய்யும் வேலையில் மட்டும், உதாரணமாக நான் படிக்கும் இந்த பக்கம் எனக்கு புரிய வேண்டும், அவ்வளவுதான். இவ்வாறு கவனத்தை செலுத்தினால் மூளை ஃப்ளோ ஸ்டேட் எனப்படும் உன்னத நிலையை அடையும். அங்கே பதட்டம் இல்லை, அபாரமான ஆற்றல் மட்டுமே இருக்கும். வேலையே ஒரு வழிபாடு. ஒர்க் இஸ் வொர்ஷிப். நாம் கோவிலில் காட்டும் அதே பக்தியையும் தூய்மையையும் நமது அலுவலக மேசையிலும் தொழிற்சாலையிலும் காட்ட வேண்டும். வழியும் முடிவும் ஒன்றே. இவ்வாறு நினைக்கும்போது தவறான வழியில், குறுக்கு வழியில் சென்று வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமே வராது. ஏனெனில் தவறான வழி ஒருபோதும் சரியான முடிவை தராது என்பது கர்மயோகியின் தெளிவு. உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும், தவறில்லை. ஆனால் உங்கள் கவனம் உங்கள் கைகளில் இருக்கும் வேலையில் இருக்கட்டும். ஒரு ஓவியர் ஒரு கோடு வரையும் போது அந்த கோட்டில் தனது முழு ஆன்மாவையும் செலுத்துகிறார். அந்த ஒரு கோடு சரியாக விழுந்தால்தான் ஓவியம் முழுமை பெறும். அதுபோல்தான் உங்கள் வாழ்க்கையும். நான் எப்போது முன்னேறுவேன் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு, இன்று நான் செய்யும் வேலையை எவ்வளவு நேர்த்தியாக செய்ய முடியும் என்று யோசியுங்கள். எப்போது நீங்கள் வேலையை ஒரு சுமையாக பார்க்காமல் அதை ஒரு கலையாகவும் வழிபாடாகவும் பார்க்க தொடங்குகிறீர்களோ, அப்போது வெற்றி என்பது உங்களை துரத்தி வரும் ஒரு நிழலாக மாறிவிடும். அதாவது வெற்றி என்பது உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். புனிதமான வழிகளே உன்னதமான முடிவுகளை தரும். வேலையை நேசியுங்கள். வழியை தூய்மையாக வைத்திருங்கள். உங்கள் ஒவ்வொரு அசைவும் ஒரு வழிபாடாக மாறட்டும். இன்று நாம் எங்கு பார்த்தாலும் உலகத்தை மாற்ற வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும், சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற கோஷங்களை கேட்கிறோம். ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு புதிய கனவோடு வருகிறது. ஆனால் உலகம் அப்படியே தான் இருக்கிறது. இதனால் பல இளைஞர்கள் விரக்தி அடைகிறார்கள். இந்த உலகம் திருந்தவே திருந்தாது என்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு தள்ளப்படுகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு வேடிக்கையான, அதே சமயம் ஆழமான உதாரணத்தை சொல்கிறார். இந்த உலகம் ஒரு நாயின் சுருண்ட வால் போன்றது. நாயின் வாலை எவ்வளவுதான் இழுத்து நிமிர்த்தினாலும் கை எடுத்தவுடன் அது மீண்டும் சுருண்டு கொள்ளும். அதை போலதான் இந்த உலகமும். பல நூற்றாண்டுகளாக எத்தனையோ மகான்களும் சீர்திருத்தவாதிகளும் வந்துவிட்டார்கள். ஆனால் தீமையும் துன்பமும் ஒரு வடிவில் போனால் இன்னொரு வடிவில் வந்து கொண்டேதான் இருக்கிறது. நீ உலகத்தை சீர்திருத்த போவதாக சொல்கிறாயே, உன்னை நீ சீர்திருத்தி கொண்டாயா? உலகம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. உனது முகம் அழுக்காக இருந்தால் கண்ணாடியை துடைப்பதில் பயனில்லை. அப்படியென்றால் உலகத்தை சீர்திருத்துவது பற்றி பேச வேண்டாமா? இதை நவீன உளவியல் ரீதியாக பார்த்தால் நம்முடைய மன அழுத்தத்திற்கு பெரிய காரணம் நமது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை மாற்ற முயல்வதுதான். மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு பொய்க்கும்போது கோபமும் எரிச்சலும் பிறக்கிறது. ஒரு முதல்வர் என்றால் இப்படி இருக்க வேண்டும், ஒரு பிரதமர் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்ற ரீதியில் நாம் யோசிக்க தொடங்குகிறோம். கர்மயோகி இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டுள்ளான். அவன் உலகத்தை திருத்தப் போவதாக கூறிக்கொண்டு அலைவதில்லை. மாறாக உலகத்திற்கு சேவை செய்வதன் மூலம் தன்னைத்தானே திருத்திக் கொள்கிறான். இந்த உலகம் உனது உதவிக்காக காத்திருக்கவில்லை. கடவுள் இந்த உலகத்தை
அவ்வளவு பலவீனமாக படைக்கவில்லை. ஆனால் இங்கே இருக்கும் தீமைகளும் கஷ்டங்களும் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றன. ஒரு நோயாளிக்கு நீ செய்யும் உதவி அந்த நோயாளியை விட உனக்குத்தான் அதிக பயன் தருகிறது. ஏனெனில் அந்த செயல் உனது இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. உலகத்தின் குறைகளை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். ஒரு நாயின் வால் போல்தான் இந்த உலகம். அது சுருண்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாலை நிமிர்த்த முயலும் அந்த தீவிரமான உழைப்பு இருக்கிறதே, அது உனது ஆன்மீக தசைகளை வலுவாக்கும். இந்த சமுதாயத்தில் நடக்கும் தீமைகளுக்கு எதிராக நாம் போராடும்போது இதே மனநிலையை கைக்கொள்ள வேண்டும். அதாவது, இந்த உலகம் ஒரு நாயின் வால் போன்றதுதான். நம்முடைய போராட்டங்களினால் இது திருந்த போவதில்லை. ஆனால் இதனால் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. நாம் நிறைய படிப்பினைகளை பெறுகிறோம். உலகம் மோசமாக இருக்கிறது, அதனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்வது சோம்பேறித்தனம். நான் உலகை மாற்றித் தீருவேன் என்று பிடிவாதம் பிடிப்பது அகங்காரம். உலகம் எப்படி இருந்தாலும் என் கடமையை செவ்வனே செய்து என்னை தூய்மைப்படுத்திக் கொள்வேன் என்பதே கர்மயோகம். எனவே உங்கள் கவனத்தை வெளியிலிருந்து உங்களுக்குள்ளே திருப்புங்கள். நீங்கள் மாறினால் உங்கள் உலகம் மாறும். கடமைக்காக உழையுங்கள், ஆனால் உலகத்தின் போக்கைக் கண்டு கலங்காதீர்கள். அந்த சுருண்ட வாளை பிடித்து இழுத்து கொண்டே இருங்கள். உலகத்திற்காக அல்ல, உங்களை ஒரு மகா புருஷனாக செதுக்கிக் கொள்வதற்காக. ஆம், உலகத்தை திருத்த முயலுங்கள், ஆனால் உலகம் ஒருபோதும் திருந்தாது. ஆனால் அந்த முயற்சியில் நாம் இன்னும் வலிமையானவர்களாக மாற முடியும். எனவே சோம்பேறித்தனமாக ஒரு இடத்தில் அமர்ந்து இருப்பதை விட போராடுவது நல்லது. இன்று நாம் வாழும் சூழலில் எங்கும் ஒருவிதமான வெறி குடிகொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அது மதமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஏன் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் அல்லது சித்தாந்தமாக கூட இருக்கலாம். நான் சொல்வது மட்டும்தான் சரி, மற்றவர்கள் சொல்வது தவறு, என் வழியை ஏற்காதவர்கள் என் எதிரிகள் என்ற இந்த மனநிலைதான் இன்றைய உலகளாவிய மோதல்களுக்கு அடிப்படை. இந்த கொள்கை வரி இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொள்கை வரி என்பது ஒரு பலவீனம், அது ஆற்றல் அல்ல. ஒரு பைத்தியக்காரன் கத்துவதை பார்த்து அவன் வலிமையானவன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவன் தன் நரம்பு மண்டலத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்து விட்டான். அதுபோல்தான் கொள்கை வெறி கொண்டவர்களும். நவீன சமூகவியல் மற்றும் உளவியல் ரீதியாக பார்த்தால் கொள்கை வெறி என்பது ஒரு பாதுகாப்பு இன்மை உணர்விலிருந்து, இன்செக்யூரிட்டியிலிருந்து பிறக்கிறது. தனக்கு தெரிந்த ஒரு சிறிய உண்மையை மட்டும் பிடித்து கொண்டு மற்ற உண்மைகளை ஏற்க மறுக்கும்போது மனிதன் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சிறைப்படுகிறான். இன்றைய இணையதள விவாதங்களில் நாம் நமக்கு சார்பான கருத்துக்களை மட்டுமே கேட்கிறோம். இது நம்முடைய வெறியை அதிகப்படுத்துகிறதே தவிர நம் அறிவை வளர்ப்பதில்லை. கர்மயோகி என்பவன் யார்? அவன் ஆழ்ந்த அமைதி கொண்டவன். அவன் எதற்கும் பதட்டப்படுவதில்லை. உலகிற்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவதுதான். எவன் ஒருவன் உணர்ச்சி வசப்பட்டு கத்துகிறானோ அவன் உலகிற்கு நன்மை செய்வதை விட தீமையே அதிகம் செய்கிறான். ஏனெனில் அவனது செயல்கள் வெறுப்பை விதைக்கின்றன. விஞ்ஞான ரீதியாக சொன்னால், நாம் கொள்கை வெறியுடன் ஒரு கருத்தை முன்வைக்கும்போது மூளையின் தர்க்க ரீதியான பகுதி, லாஜிக்கல் பிரெயின், வேலை செய்வதை நிறுத்தி விடுகிறது. மாறாக நம்முடைய உணர்ச்சி பகுதி, எமோஷனல் பிரெயின், முழுமையாக ஆக்கிரமிக்கிறது. இதனால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகிறது. கர்மயோகி தனது உணர்ச்சிகளை புத்தியின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான். அவன் மற்றவர்களின் கருத்துக்களையும் திறந்த மனதோடு அணுகுவான். எந்த ஒரு கொள்கைக்கும் உங்களை அடிமையாக்கிக் கொள்ளாதீர்கள். உண்மையான அன்பு என்பது வெறுப்பை கொண்டு வராது. என் மதத்தை நான் நேசிக்கிறேன், அதனால் மற்ற மதங்களை வெறுக்கிறேன் என்று யாராவது சொன்னால்
அங்கே இருப்பது அன்பு அல்ல, அது வெறும் அகங்காரம் மட்டுமே. அமைதியாக வேலை செய்பவனே அதிக பலனை தருகிறான். ஒரு எந்திரம் சத்தமில்லாமல் இயங்கும்போதுதான் அதன் எஃபிசியன்சி அதிகமாக இருக்கும். அதுபோல ஆரவாரம் இல்லாமல் அமைதியான சிந்தனையுடன் மற்றவர்களின் உரிமைகளை மதித்து செயல்படும் ஒரு மனிதனே உலகிற்கு மெய்யான வழிகாட்டி. எனவே உங்கள் மனதை விசாலமாக்குங்கள். கொள்கை வெறி என்னும் முட்டுக்கட்டையை உடைத்து எறியுங்கள். உண்மையான கர்மயோகி எல்லா இடங்களிலும் நன்மையை மட்டுமே காண்பான். வெறுப்பை தவிர்த்து சமநிலையுடன் செயல்படும்போதுதான் நீங்கள் உண்மையிலேயே வலிமையானவர்கள் ஆகிறீர்கள். இன்று நாம் சுதந்திரம் என்ற வார்த்தையை மிக அதிகமாக பயன்படுத்துகிறோம். அரசியல் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் என பல தளங்களில் இதை பேசுகிறோம். ஆனால் உண்மையில் சுதந்திரம் என்பது என்ன? ஒரு எலக்ட்ரான் அணுவை சுற்றி வருகிறது, ஒரு கோள் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த பிரபஞ்சமே சில விதிகளுக்கு உட்பட்டு தான் இயங்குகிறது. அப்படி இருக்க மனிதனுக்கு மட்டும் எப்படி சுதந்திரம் இருக்க முடியும்? கர்மயோகத்தில் சுவாமி விவேகானந்தர் ஒரு பிரம்மாண்டமான உண்மையை பேசுகிறார். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவும் விடுதலையை நோக்கிய ஒரு போராட்டமே. ஒரு சிறிய அணு ஏன் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது? ஒரு செடி ஏன் மண்ணை துளைத்து கொண்டு மேலே வருகிறது? ஒரு பறவை ஏன் வானில் சிறகடிக்கிறது? இவை அனைத்தும் தங்களை சுற்றியுள்ள தலைகளிலிருந்து, அந்த விதிகளிலிருந்து விடுபட முயற்சிக்கின்றன. இந்த போராட்டத்தின் உச்சகட்டமே மனிதன். நவீன அறிவியல் மற்றும் தத்துவத்தில் டிட்டர்மினிசம் என்ற ஒரு கருத்து உண்டு. அதாவது உங்கள் மூளையில் இருக்கும் நியூட்ரான்கள் மற்றும் உங்கள் கடந்த கால அனுபவங்கள் தான் உங்கள் முடிவுகளை தீர்மானிக்கின்றன. உங்களுக்கு சுய விருப்பம், அதாவது ஃப்ரீவில் என்பதே கிடையாது என்று சில விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் கர்மயோகம் சொல்கிறது, உடல் மற்றும் மன ரீதியாக நீ விதிகளுக்கு கட்டுப்பட்டவன்தான். ஆனால் உனது ஆன்மா எப்போதும் சுதந்திரமானது. நாம் ஏன் எப்போதும் சுதந்திரம் வேண்டும் என்று ஏங்குகிறோம்? ஒரு அடிமை கூட தான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ஏன் கனவு காண்கிறான்? ஏனெனில் நமது உண்மையான இயல்பு சுதந்திரம். ஒரு மீன் தண்ணீருக்கு வெளியே துடிப்பது போல சுதந்திரமான ஆன்மா இந்த உடல் மற்றும் மன சிறைகளுக்குள் அடைபட்டு துடிக்கிறது. நீங்கள் எதிலிருந்து விடுதலை பெற தேடுகிறீர்கள்? சமுதாய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீர்களா? அல்லது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உண்மையான விடுதலை என்பது உங்கள் ஆசைகளிலிருந்து விடுதலை பெறுவதுதான். ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கும் வரை நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நீங்கள் ஒரு கைதிதான். எவன் ஒருவன் எதையும் எதிர்பார்க்காமல், எதற்கும் கட்டுப்படாமல் தன் கடமையை செய்கிறானோ அவனே இயற்கையின் விதிகளுக்கு அப்பாற்பட்ட சுதந்திர மனிதன். இயற்கையை வெற்றி கொள்வதே வாழ்க்கை என்கிறார் சுவாமிஜி. ஒரு கல் கீழே விழுவது இயற்கை விதி. ஆனால் ஒரு மனிதன் அந்த விதியை தாண்டி வானில் பறக்க ஒரு விமானத்தை உருவாக்குகிறான். இதுதான் போராட்டத்தின் வெற்றி. அதுபோலவே கோபம், பொறாமை, பயம் போன்ற இயற்கை உணர்ச்சிகள் உங்களை கீழே இழுக்கும்போது அவற்றை வென்று அமைதியாக இருப்பதுதான் ஆன்மீக விடுதலை. நீங்கள் வெறும் எலும்பும் தசையும் கொண்ட எந்திரங்கள் அல்ல. நீங்கள் எல்லையற்ற சுதந்திரம் கொண்ட ஆன்மாக்கள். ஒவ்வொரு செயலும் உங்களை அந்த விடுதலையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். நான் யாருக்கும் அடிமையல்ல, இயற்கையின் விதிகளுக்கும் நான் அடிமையல்ல என்ற பிரகடனத்தோடு உங்கள் வேலையை செய்யுங்கள். அணு முதல் அண்டம் வரை நடக்கும் இந்த போராட்டத்தின் நாயகன் நீங்கள்தான். அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்குங்கள். நீங்கள் சுதந்திரமாக மாறும்போது இந்த உலகமே உங்களை வியந்து பார்க்கும்.